ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோட்டீன் சத்து மிகுதியாக இருக்கிற ஒரு ஹெல்த்தி லட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது கடையில் வாங்கின ட்ரையான வேர்க்கடலை தான். நீங்கள் ஏற்கனவே வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா அதை உரித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் நல்லா வறுத்துடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வறுபட்டு வரும். பாருங்கள், இந்த வேர்க்கடலையோட தோல் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மாறினதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருக்கலாம். கடாய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டு வேர்க்கடலையை சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கிட்டு நல்லா வறுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 கப் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5-6 அளவுக்கு வால்நட் சேர்த்துக்கலாம். வால்நட்டை அதிகமாக சேர்க்க வேணாம், ரொம்ப பிசுப்பாக இருக்கும். அதுக்காக குறைவாக சேர்த்துக்கோங்க. கூடவே பூசணி விதை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட சூரியகாந்தி விதையும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளரி விதை இருந்ததுன்னா அதுவும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இப்போது ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியது தான். எந்த நட்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்குமோ அதை அதிகமாக சேர்த்துக்கோங்க. எது குறைவாக பிடிக்குமோ அதை குறைவாக சேர்த்துக்கோங்க. நம்மளோட அளவுகள் தகுந்த மாதிரி இதை சேர்த்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுபட்டுறக்கூடாது. அந்த சீட்ஸ் எல்லாமே ரொம்ப கருகின மாதிரி ஆகிடக்கூடாது. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். பாருங்கள், வறுத்து தோல் உரித்த வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். அது கூடவே வறுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நல்லா ஆறி வந்துடுச்சு. அது கூடவே கிஸ்மிஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது பிடிக்கலைன்னா பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக வெல்லம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இனிப்பு கூட நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போது நல்ல வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த எல்லா பொருள்களையுமே ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டா நல்லாவே இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிக்கிட்டா சாப்பிடும்பொழுது வாயிலெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டா லட்டு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வாங்க, இது எந்த சைஸ்க்கு எத்தனை லட்டு வேணுமோ அந்த மாதிரி மாற்றிடலாம். என்ன செஞ்சு கொடுத்தாலும் சதையே பிடிக்க மாட்டுது, ஒல்லியாகவே இருக்கான் அப்படின்னு நினைக்கிற அம்மாக்கள் இந்த மாதிரி ஒரு லட்டு செஞ்சு டெய்லி கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தை நல்லா புஷ்டியாக சூப்பராக வந்துடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்க சாப்பிடலை அப்படின்னா இந்த பவுடர் அப்படியே பாலில் கலந்து மில்க் ஷேக் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு குடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் சேர்த்துருக்கிற இந்த நட்ஸ் மட்டுமே போதுன்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இந்த கலவை கூட நீங்கள் வறுத்து அரைச்ச கம்பு மாவு இல்லை தினை மாவு இது போல் கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா குழந்தைங்க நல்லா சதை பிடிச்சிருவாங்க. தீபாவளிக்கு எப்போவுமே பூந்தி லட்டு, மோத்திச்சூர் லட்டுன்னு நம்ம நிறைய விதவிதமான லட்டுலாம் செய்வோம். இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டோட இனிப்புக்கு நான் சாதா வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா பனை வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ, அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க எதை சேர்த்தா விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. லட்டு பிடிக்கும்பொழுது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் எடுத்து வைக்கும்போது உதிராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மாவையுமே லட்டுகளாக பிடிச்சி வச்சிட்டோம். ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ப்ரோட்டீன் லட்டு சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. கடைகளில் விற்கிற ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் லட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா செலவுக்கு செலவும் மிச்சம், குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். இது குறைவான அளவுகளில் செஞ்சதுனால நான் வெல்லத்தை அப்படி டைரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அதிகமான அளவில் செஞ்சு ரொம்ப நாள் வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா வெல்லத்தை பாகு மாதிரி காய்ச்சி கூட லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். இது சீக்கிரமே காலி ஆகிடுன்றதுனால வெல்லத்தை நான் டைரெக்டாகவே சேர்த்துட்டேன். இது எப்படியும் ஒரு 1 வீக் அளவுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கு மேலே வச்சுருந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க பாகு மாதிரி செஞ்சு லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போது எல்லா லட்டுமே பிடிச்சிட்டோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம எடுத்திருந்த அளவுகளில் இத்தனை லட்டு கிடச்சிருக்கு. இந்த லட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஆனால் இனிப்போட அளவை கொஞ்சம் குறைச்சி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த லட்டு செய்யும்பொழுது நான் நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க. சில பேருக்கு நெய்யோட வாசனை பிடிக்காது, அவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எப்படி செஞ்சு கொடுத்தாலும் இது சத்தானது தான். வாங்க, நம்ம பிடிச்சு வச்சுருக்க லட்டு எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. வெல்லம் கரெக்டான அளவில் சேர்த்ததுனால நல்லாவே இருக்குது. அதிகமாக சேர்த்துருந்தா கொஞ்சம் இலகன மாதிரி ஆகிடும்.
அதனால் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், லட்டு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இன்னும் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் வாங்கி சேர்த்து சூப்பரான லட்டு செஞ்சு கொடுங்க. இதில் போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சத்துடையதுங்க. அதனால் செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுங்க. ரொம்ப நல்லா பாராட்டுவாங்க. சத்துக்கள் நிறைந்த புரோட்டீன் லட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.